ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கொண்ட கடலையை 2-3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கணும்னா அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதோட கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டப்போ தக்காளி இப்போ வதங்கின அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை அதை சேர்த்துக்கோங்க. வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்க விடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க, தேங்காய் பேஸ்ட்டை. இப்போ இதோட மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டை ஸ்கின் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இஞ்சி தேங்காய் 2த்தையும் சேர்த்து பொடி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக சீரகம், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா கொச்சிடுச்சு, நல்லா கறிக்குழம்பு வாசனையில் இருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். கொத்தமல்லி நல்லா தூவிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கிரேவி இட்லி சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.